Rio, you look so handsome actually. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் தான். யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்ப எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பேசுகிறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா ஹாய் அவ்வளோதான் சொன்னார். கவுண்டமணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு. நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர், 4 படம் கொடுத்துருக்கீங்க. நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்றோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட்டான்னு சொல்லாம. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். நேற்று நைட் ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம், யூஸ்வலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலை சீவிட்டு வந்துருவேன், தோன்றது பேசிட்டு போயிடுவேன். பட் இங்க வந்து கரெக்டா பேசிடணும், ஏன்னா எப்பயுமே ஏதாவது உளறிடுவேன், ஜாலியா ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்ப சரியா அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டா பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோஷியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி கோவம் வரும்ல சார், அந்த அளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்துல இருக்கவங்களை நிறைய டச் என்ன இப்படி சொல்றாங்க, ஏது இப்படி அவர் தலைவன் வேற ரகம். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துளுவதலமை சாரி, அதான் சொன்னல சார் எப்படியாவது வளரிடுவேன்ட்டு நான் வளரிட்டேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவது இளமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது. என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனலில் வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சிடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்ஆம்ப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் தான். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம். ஒரு 10th படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அங்கிருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டே இருந்தா இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த பாட்டுல சாரோட மியூசிக்ல வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடிக்குது பாட்டு வந்து டான்ஸ் ஆடினது. அங்கிருந்து சன் மியூசிக்ல வந்து ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க. எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, நேரில் பார்க்கும்போது சொல்லலை. நான் இப்படி இங்கே நின்று தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார். ஸோ அதனால சன் மியூசிக்ல வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்போ சேனல்ல வந்து செம்ம மாசா பயங்கரமா ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்ல என்ன ஆச்சுன்னா, போட்ல முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டா திருப்பிட்டாங்க சார், தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். சரி ஓகே, செம மாசா பண்ணணும்னு நினைச்சீங்க, பட் காமெடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலா என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம். இது அங்க ஆக்சுவலா என்ன நடந்ததோ அது வீடியோல ரிப்ளிகா ஆகணும், அந்த மாதிரி ஃபன்னாவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டிருந்தீங்க சார். ஆனா சென்னை 28ல வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்கும்னா பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார். பிரதர் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிட்டு நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் ஏறும்போது ஹே வாராண்டா தான் சார் போடுறாங்க. ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்ப எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு
தெரியாது. பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேனே, உங்க கால் வரும் 2 பேரும் இப்படி வச்சுக்கிட்டு யுவன் சார் கால் பண்றாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க. எஸ். ஸோ ஸ்வீட் ஆர்ட் வந்து மார்ச் 14th தியேட்டரில் வருது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா. த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 14 தியேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க. அண்ட் ஸ்வீட் ஆர்ட் ஆரம்பிச்சதை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே. அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் தட். 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்கண்ணே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன், ஜோக்காக சொல்கிற மாதிரி. அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு உடனேயும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்தான். டே டென்ட் மீன் தட்ரா, நான் மீன் பண்ணி சொல்ல, போயிட்டு வா நம்ம பண்ணதானே போகிறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா. அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு 4-5 hours வந்து சுனித் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப. ஸோ அது ஏதோ ஜோக்கா சொன்னேன். ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது. அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றது. இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா மார்ச் 14 தியேட்டரில் இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டர்ன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ரொம்ப 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 பெருமையா நான் சொல்லிப்பேன். ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு. லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆர்ட். தேங்க்ஸ். ஏன்னா தைரியமா போட்டான் ரியோராஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து பயங்கரமா ஹேர் கீர்லாம் பண்ணி பயங்கரமா க்ரூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிப்பாப்ல. அந்த படத்துல ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்டா இருக்கேன், அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்டா, கேட்கும்போது ஜாலியா இருக்கு. ஓகே. அண்ட் தேசிங் பெரியசாமி சார், இளன் பிரதர், பொன்ராமண்ணா, ஸோ சார், சுரேஷ் சார், ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம் சார், உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்தால் தான் பார்த்தோம். அண்ட் படத்தில் பியார் பிரேமா காதல் சம்மந்தமாக நிறையா இருக்கும், நீங்கள் பாருங்க. ஓகே. செந்தில் சார், படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு, நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம். ஸோ அதை வந்து வெளியிலிருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் சார். அந்த கான்ஃபிடென்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் தான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எங்கள் படத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கல் டீம், எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர். ஐ திங்க் இதுவரை நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆர்ட் தான். ஸோ நிறைய பேச மாட்டாப்ல, ஐ மீன் எங்ககிட்ட. ஸோ டே ஒன்ல இருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். உனக்கு தெரியும் பழனிசாமி, நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம். அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார். ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்புல. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் தமிழரசன், சிவா பிரதர், ஸ்ரீதேவி, ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக, ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித், ஜோ,
அடுத்து பண்ண போற ஆண் பாவம், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமா ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன், என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர், 4 படம் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட் ஆர்ட். நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லாமல் லைஃப்பை கடக்க முடியாது. இல்லை ரியோ, நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும்ல, அந்த கவுண்டமணி நல்லா சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். அதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல, என்னன்னு சொல்ல. சரி சரி சரி, அது எப்படி தான் தோணுச்சு தெரியல. நல்ல கேரக்டர் தான். சின்ன ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோ தான். என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகாது, கண்டிப்பாக ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. போன படமும் ஹிட்டு, இதுவும் ஹிட் ஆகும், அடுத்த படமும் ஹிட் ஆகும். உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும். என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நானும் என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான், அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும். சார் தேங்க்யூ சார், சூப்பர் மியூசிக் சார். இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. உங்களை பார்த்தா தான் நர்வஸ் ஆகிறேன், இல்லைன்னா ஜாலியாக இருப்பேன். தேங்க்யூ. வேறு என்ன, பிளாக் ஷிப் அண்ணே என்ன சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பிளாக் ஷிப் டிவி சன் டிவியை பீட் பண்ணுற போல இருக்க. நீ என்னை கண்டென்ட் ஆக்காதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இல்லை எங்களுக்கு ஒரு ஆசைண்ணே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டு தான் வந்து அன்னைக்கு ப்ரப்போசல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்வீட் ஆர்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு லவ் யூ ஸ்வீட் ஆர்ட், என் முன்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி. நல்லா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்போ அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம் பொண்டோம் சார். உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க, இங்கே வரேன்னு சொல்லிட்டு தானே வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, அப்புறம் பயம் இல்லை, அதெல்லாம் பயம் இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் அருணாச்சலம், லவ் டுடே, லவ்வர், இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடியன். இன்னைக்கு என்ன சூப்பராக பண்ணிட்டுருக்காரு, இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். வேறு எதாவது சொல்லணுமா? போதும். தேங்க்யூ. தேங்க்யூண்ணே. லவீன் லவீன். இது வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தில் வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது. என்ன பந்தம்னா, நான் என்னுடைய அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான், அந்த ராம் படத்தில் இருக்க ஆரோட சாங் பாடி தான் நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ இளையராஜா கூட போய் ஃபோட்டோ எடுக்க போகிற, எப்போ போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க பையன் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுலேயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியோனை ரியோனை வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலிமா பழக்கம் கிடையாது. ரியோனு எனக்கான பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் அந்த டீ கடை ஆட்டிக்கான பழக்கம், உளுந்தூர்படியில் என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான். ஸோ அதுலேருந்து அப்படி மூவிக்கு கனெக்ட் ஆகும்போது ஏற்பட்ட ஒரு விஷயம்தான். ரியோனா எனக்கு அண்ணன் தான். அவரை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக சொல்கிறத விட எனக்கு அவர் அண்ணன், அதே எனக்கு ஸ்பெஷல், அவ்வளோதான். நீங்கள் இப்படி சொல்ல வந்தீங்க, டீ கடையில் தொடங்கி அப்படின்னு ஒரு கம்மா போட்டீங்க, ஏதோ கடையில் முடிஞ்ச மாதிரி. இல்லை, டீ கடையில் தொடங்கி இருக்கும், அது நம்ம கம்மா வச்சு தான் ஆகணும்னு புல் ஸ்டாப் வச்சிடணும். அது வேணாம், கம்மா வச்சு ஆரம்பிக்க வேணாம். சுவாரஸ்யமாக ஒரு தம்ப்நெயில் டைட்டில் ப்ளீஸ். அண்ட் மை டைரக்டர் ஸ்வினித், பயங்கரமான ஒரு பர்சன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் பயங்கர ஜோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். நான் ஏதாச்சும் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது, படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்கேயோ ஒரு வேர்ல்டில் இருப்பேன். நான் பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லும் போது எனக்கு ஆடிஷன்லாம் அவர் பண்ணல, கூப்பிட்டு அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு. அண்ட் லவ்வர் படமும் அப்போ பார்க்கல அவர். கூப்பிட்டப்போ அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணார். ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோனட் ஆகலை. அந்த அளவுக்கு இப்போது எப்படின்னா, ரியோனை பற்றி அந்த கேரக்டரை பற்றி சொல்லும் போது ரியோ அண்ணனாவே அவர் மாறிடுவார். அதே மாதிரி ரெடியன் சார், கிங்ஸ்லி சாரை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி என்னடா வாசு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவார். அதனால எனக்கு ஜோனட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ ஒண்டர்ஃபுல் டேரக்டர்.
எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அண்ட் வந்து கோபிகா ரமேஷ் அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க ஒர்க்கு நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்களே வந்து வந்துட்டு நிறைய காமிப்பாங்க, இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம். அது எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்வினித் கிட்ட நான் கேட்கும்போது எப்படி நீங்கள் இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணீங்களா, எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க, ஸ்வினித் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் படத்தில் பாருங்கள் வரும் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். அண்ட் ஃபௌசி, எனக்கு ஃபௌசி வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவங்க இந்த படத்தில் 2 பேரும் பேரை நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீனாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. அண்டு ஒரு நம்ம ஃபஸ்ட் நடிக்கிறோம், நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு இந்த நம்ம பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாய்ஸ் தான், அந்த வைப்பில் தான் இருக்கும். எனக்கு இந்த பொண்ணு கையை தொட்டு கூட எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் சத்தியமான அது வேறண்ணே, ஆனால் நடிச்சு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அப்படின்னா இல்லை அது வேறண்ணா, அந்த நடிக்கிறது பழக்கம் கிடையாதுன்றதோட விட்டுருக்கலாம். அது வேற இல்லை அப்படி சொல்லல. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நடிக்க கேமரா முன்னாடி, உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான். அப்படி இருக்கிறப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருப்பலாம், ஷிவராக இருக்கலாம். அது ஒரு ஃபஸ்ட் டைம் இல்லை. ஸோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இவங்க எனக்கு ப்ளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கூட நடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஓபி பாலாஜி அவர்கள். ஸோ பயங்கரம். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் என்ன வந்து காஸ்டியூம் சூஸ் பண்ணுற வரைக்கும், எனக்கு வந்து ஃப்ரேம் வச்சதுலேருந்து, என்னை வந்து தனியாக காட்டுறதுலேருந்து, என்னை வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்குமே ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருந்தார் பாலாஜி அவர்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி ப்ரோ. எனக்கு நான் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் தமிழுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து திடீர்னு வந்து சூனோட வருவார், திடீர்னு கண்டுக்காமல் போயிடுவார். ஏன்னா வந்து நாளைக்கு ஏதோ கட்டில் ஏதோ தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இவன் கேள்வி கேட்பான் அப்படின்றதுக்காக அவர் நினச்சாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் எடிட்டர் வேறு லெவல் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஸ்வீட் ஆர்ட். தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவான். எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்க வைப் இருக்கும். நம்ம என்னதான் ஒரு காமெடி பண்ணாலும் நம்ம கூட இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம மொக்கையாக ஒரு காமெடி பண்ணாலும் அதை சிரிச்சு நம்ம கூட நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் வந்து சிவான். ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி சார், எனக்கு வந்து இந்த படத்தில் அவருக்கு எனக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் கிடையாது. பட் ஆனால் அவர் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் முக்கியமான ஒரு பரிமாணத்தில் வராரு, அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஏடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு, சரோ, சுஷில், பிகே அண்ட் விகே, துஷி, முனிஷ். எனக்கு இவனுங்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் டீமை வந்து அமைஞ்சது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், அது வைப்பாக இருக்கும். அண்ட் டிஓபி டீம் நம்ம பசங்க இது எல்லாமே ஒரே மாதிரி நேம் இருக்கும்டா, கோச்சிக்காதீங்கடா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்வீட் ஆர்ட் எனக்கு கொடுத்த ஸ்வினித் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு. ஃபினான்ஸாகவும் என்னோட கனவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆர்ஜே விக்னேஷனுக்கு எனக்கு ஒரு இந்த மாதிரி இன்னொன்றுமா ஜென்ரலாக உன்னோட வீடியோ பார்த்தா மற்றவங்களுக்கு தான் பதறும், யாரை என்ன செஞ்சுருக்க போகிறானோ அப்படின்ட்டு. முதல் முறையாக நீ பதட்டப்படுறதை நாங்கள் பார்க்க முடியுது. ரொம்ப ஃபார்மலாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்கல்ல. ஆனால் யார் முன்னாடி நிற்கிறோன்றது ஒன்று இருக்கு. ஆனால் நீங்கள் பயங்கரமாக தைரியமாக யார் முன்னாடி நின்னாலும் அவங்கள மாதிரியே இமிட்டேட்லாம் பண்ணி காட்டுவீங்களா? அண்ணன் அப்படி ஒரு யார் நாங்கள் ஷூட் ஸ்பாட்டில் எல்லாரும் மாதிரியும் நீங்கள் பண்ணி காட்டுவீங்களா? அதெல்லாம் சொன்னாங்க. சொன்னாங்கம்மா, கண்டென்ட் வேணும்னு சொன்னாங்கம்மா. ஆனால் ஒரே ஒரு மென்ஷன், ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவங்கள மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரே நிமிஷம், இவருக்கு அப்புறம் நானும் எல்லாரும் பேரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவரே எல்லாரும் பேரையும் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை, நான் மொத்தமாவே சொல்றேன். இனி வரப்போற எல்லார் சார்பாகவும் அருணாச்சலம் நன்றி சொல்லிட்டாரு. பேரையுமே சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் கிவிங் ஈவென்ட்டா மாத்திருக்கீங்க. அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு எனக்கு கூட நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் குரூக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சூப்பர், லவ் யூ. வேற ஏதாவது உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட்? என்னோட ஸ்வீட் ஹார்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அண்ட் தென் எமோஷனலி பயங்கரமா அது கனெக்ட் ஆகும்.
பயங்கர ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டை சுனித் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடயுமே இது வந்து அட்டாச் ஆகும், எல்லார் லைஃப்லையும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை March 14 வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். சூப்பர். ஸோ எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. இன்னும் அது மாதிரி கிடைக்கணும், நிறைய வெற்றிகள் பெறணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. எஸ் ஃபௌசியா. எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறதுக்கு பயப்படாத பொண்ணு, ஆனால் டக்குன்னு ஃபஸ்ட்டு என் பேர் சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரு கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்குது. நானும் 2 தடவை போடும்போது பார்த்துட்டே இருக்கேன், நான் எங்கேயாவது வருவேன் நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பேசுகிறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா, ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமாக பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரியோ, யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் ஆக்சுவலி. ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப மனசுல படுறத பேசிடுவாங்க, அதனால அப்படிதான். ஃபௌசி ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனோட மனசுல படுறதெல்லாம் பேசுவாங்க. அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ. அண்ட் டீம், ஆக்சுவலாக என்னோட டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி, நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் எல்லோரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தமிழில் கொடுக்கணுமா? நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே. பட் இருந்தாலும் ஃபௌசி உங்களை அவ்வளோ சர்ப்ரைசிங்காக வச்சுருக்காரு ட்ரெய்லருக்குள்ள டைரக்டர். கண்டிப்பாக இருக்குங்க, ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குமா? எதனால உங்களை மட்டும் ஹிட்டனாக வைக்கணும்? அப்போ அவர் தான் மேலே ஏறி சொல்லணும். அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும், ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு கதையில் அப்படின்னு. உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஹார்ட் யாரு? இந்த டீமில் ஸ்வீட் ஹார்ட் யாரு? இந்த டீமில் ஸ்வீட் ஆர்ட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் இன் இன்டர்வியூ. அஃப்கோர்ஸ் ரியோ தான், பிகாஸ் ஹி ஹஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் த செட். எது ஒன்னாலும் ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட், எவ்ரிபடி இன் த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட். ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நல்லா இருக்குது, இந்த மாதிரி அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் த ஸ்வீட்டர் ஆஃப் த செட். அண்ட் பர்சனல் லைஃப்லன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்போவுமே இருப்பாங்க. அதை தாண்டினா கரண்ட்டாக யாரும் இல்லை. கம்மா போடுறீங்களே, ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டீங்க. இனிமே யாராவது வரலாம், அவங்கள நான் சொல்லலாம். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கணும், இந்த படம் நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கு. இங்கே நிறைய முகங்கள்லாம் இருக்கு படங்களில், ஆனால் முகம் தெரியாத நிறைய பேர், அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஆரம்பித்து கடைசியில் பாத்திரம் கழுவுற அந்த லேடி வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டுச்சு. தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலான்வாங்க. இந்த சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தையும் பேரையும் திருப்பி இந்த சினிமாவில் கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் பெரிய மனசு வரணும். அதே மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித் நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி நடிப்பு ராட்சசன் நான் சொல்கிறேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, படங்கள் போக போக கற்றுக்கிட்டு நடிப்பாங்க. ஆனால் ரியோ வந்து எது சொல்லுவாங்க இல்லையோ, சுயம்பு தானாகவே எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாமல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணுறாரு, அவ்வளோ நல்லா பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹீரோயின், ஸ்வீட் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம், அந்த குட்டி ஒன்று உட்காந்துருக்கு காயத்ரி. இவருக்கு சூப்பர் சாங், அந்த சாங் காமிச்சிட்டிங்களா? இல்லை நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இது பெரிய ஹிட் ஆகும், பாருங்கள். கிங்ஸ்லி சாருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு. ஒரு நாளோ 2 நாளோ தான் பண்ணார், பட் ஆனால் சூப்பராக இருக்கும். கேமராமேன் அவர் வந்து செட்டில் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டார். 24 மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு.
அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு. எங்களுக்கு வீடு வந்து செட்டாக போட்டாங்க. ஒரு 7 மாடிக்கு மேலே இருக்கிற மாதிரி என் வீடு. இதில் ஃப்ளோர் வந்து இப்படி தான் இருக்கும், செட்டு போட்டாங்க. எதிர்க்க வந்து முதல் நாள்லேருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிவிட்டு கம்பி, இது என்னங்கன்னு போகிற வரப்போ கேட்டபோது சொல்கிறேன்னு 7வது மாடி பால்கனி, அதில் நான் நிற்கணும். என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு கேட்பேன் லஞ்ச் டைம்லலாம். தம்பி தாங்குமா தம்பி, நான் ஏறணும்னு. ஏங்க நீங்கள் ஏறது இல்லைங்க, ஹீரோ வருவாருங்க அதுக்குள்ளே. ஹீரோ வராரா? இல்லை பக்கத்தில் ஹீரோயின் இருப்பாங்க, அப்பா கேரக்டர் பண்ண ரெஜி பண்ணிக்க இருப்பாருன்னு. ஆனால் ஸ்ட்ராங்காக போட்டார், பயந்தே தான் ஏறினேன் அவர். அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சிக்கணும், வெட்டிடுவார். இப்போ இது 7ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரியோ தம்பி கூடயும் நம்ம இவர் கூடயும் பிளாக் ஷீப் கூடயும். அதுக்கும் அவர் தான் எடிட்டரு. ரியோ வந்து வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க, வேலைக்காரன் வச்சுப்பாங்க, எடிட்டர் வச்சிருக்கிறாரு நம்ம தமிழை. அவர் வீட்டோட தான் இங்கே எல்லாரையுமே வச்சிருக்காரு சொல்ல போனால், இந்த ஏடி டீமு எடிட்டிங் டீம் எல்லாமே. அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்கள் படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டராக வருது. அந்த நான் போன இதில் கூட சொன்னேன், ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது. ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு இது தேவையே கிடையாது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ஆனாலும் அதை கடைசி நேரத்தில் அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தால் அதை சரி செய்யணுன்ட்டு வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தலை வணங்குறேன் சார். ரியலி தட் ஸ்பிரிட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் ஆல் ஆஃப் தெம். நீங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் உங்களை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் சுனித், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நடித்தது இதுதான். பின்னாடி காயத்ரி இருக்காங்க. இந்த படத்தில் ஸ்வீட் ஆர்ட் யாருன்னு கேட்பீங்களே, எனக்கு அவங்க தான். மைத்திலி, அவங்க அங்கே இருக்காங்க. காயத்ரி, சாரி, மைத்திலி. சீரியஸா ரோவுக்கு ஒரு ஸ்வீட் ஆர்ட் வச்சிருக்கீங்க. ஆமாம், அது அங்கே இருக்காங்க அவங்க. இவங்க என்னன்னா, நான் சீரியஸாக வந்து டைரக்டர் ஒரு சீன் சொல்லியிருப்பாரு, சொல்லிட்டு அதில் வந்து நம்ம நடிச்சிட்டு இருப்போம், இவங்க பக்கத்தில் நிற்கணும். அப்பப்போ எனக்கு அது ஒரு அப்பாரட்டஸ் ஒன்று வைக்கணும். சீரியஸாக நடக்கும்போது ஓகேப்பா முடிஞ்சிருச்சுப்பா, இல்லாட்டா இந்த டைரக்டர் ஒரு 10 டேக் கேட்பானே அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறப்போ சிரிச்சிருவாங்க. டேக்கில் சிரித்து 32 டேக் வாங்க வைத்த ஸ்வீட் ஆர்ட் மைத்திலி. ஸோ அந்த மாதிரி இவங்க ஃபௌசியா, அருணாச்சலம், இவர் டெஃபினட்டாக எழுதி வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்களே, ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஆகுவார், கன்ஃபார்ம்டாக ஆகுவார். அது காரணம் என்னன்னா, இதில் ஒரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு சீனில் என்னை அப்படியே குண்டு கட்டாக அவர் இப்படி பிடிச்சி தூக்கணும். தூக்கிட்டு என்னை வந்து வெளியில் விடக்கூடாது, அவர் கையது. அந்த காலத்தில் என்டிஆர் சார் கூட நடிக்க போனால் அடித்தார்னா 10 நாளைக்கு பல் வலிக்குமா, நிஜமாவே அடிப்பாராம். அதனால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் ஆந்திராவுக்கு. அதே மாதிரி இவர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கண்ணி போயிடுச்சுங்க. எனக்கு வலி தாங்கலை, இப்படி தான் நடந்துட்டு இருந்தேன், கையை தூக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரோட நடிப்பை கொட்டோன்னு கொட்டி கட்டோன்னு கட்டி பிடிச்சார். நல்ல காலம் இது. நான் அம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே ஆகலையே, ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே நான் அல்லாளப்பட்டேன். நீங்கள் பத்திரம் தானம்மா? சரி. ஆனால் இவர் வந்து ரொம்ப ஸ்வீட் ஆர்ட் ஹீரோ. அவர் ரொமான்டிக் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸ்ருதி எங்க? ஸ்ருதி, நோட் த பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி. பட் அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸ்னு வந்துச்சுன்னா செட்டுக்கு உள்ளே உட்காந்துருப்பார். என்னடா இவர் நம்ம ஷார்ட் எடுக்கிறப்ப இந்த ஆள் எதுக்கு இங்கே நிற்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். அது பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் போய் சொல்லுவார், மாஸ்டர் ஷாட் எடுக்கிற போது நம்ம வாயே திறக்க முடியாது, ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். சொல்லிட்டு போனதுக்கு சொல்லிட்டார், நம்ம எதாவது சொல்லணுன்ட்டு போய் டேரக்டர் 1 more, ஏன்னா இவர் தான் 10-15 டேக் எடுப்பார், இன்னும் 1 more கேட்டால் சார் நல்லா இருந்துச்சு சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியவர். எல்லாருக்கும் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், தம்பி உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். 7ஆம் தேதி இவர் நடித்த படமும் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுரேஷ் சார், வணக்கம் சார். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப உங்கள் படங்கள்லாம் நான் ஃபேன் சார். நானும் யூத்து தான் சார்.
நான் இவரை மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். நம்ம கிங்ஸ்லி சொன்னார் இல்லையா, இளையராஜா சார் பேரை சொன்னால் ப்ரொப்போசலுக்கு வயசு காமிச்சிடும்ட்டு யுவன் சங்கர் ராஜா பேரை சொல்கிற மாதிரிலாம் ஆள் இல்லை. நான் யுவன் சங்கர் ராஜா குழந்தைய தான் பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். யுவன் சார், மலையாளிகளுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட். இந்த பிரேம்லு படம் பார்த்தா தெரியும், அதில் ஒரு டயலாக் இருக்குது, யுவன் சார் இஸ் ஸோ பர்சனல் டு அஸ். யுவன் சார், யூ ஆர் வெரி பர்சனல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அது இப்போ ரொமான்ஸாக இருக்கட்டும், பிரேக்கப், எனி இமோஷன்ஸ், யுவன் சார் தான். யூ ஹவ் ஹெல்ப் மீ லாட் டு கோ த்ரூ பெயின். தேங்க்யூ ஸோ மச். யா ஸ்வினித், தேங்க்யூ என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு கிவிங் மீ மனு, ட்ரஸ்டிங் மீ அண்ட் பிலீவிங் இன் மீ. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆடிஷன் பண்ணி. கரெக்ட், February 26th we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio, thank you for being very supportive and a wonderful hero and co-star. I wish more and more success coming towards you, and I wish nothing but the best for you. Fauzi and Arunachalam, you are the entertainment. Settle vande, if you were not there, then I would have been bold. Thank you for being wonderful. You guys were amazing. Redin sir, thank you for playing a part. எல்லாருமே நான் பார்க்கல இது வரைக்கும், ட்ரெய்லர் தான் பார்த்தேன். நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸோ ஆனால் எல்லோரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி. தென் வாட் எல்ஸ்? எஸ், ஸோ Sweetheart வந்து March 14th ரிலீஸ் ஆகுது. அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ, வித்தவுட் யூ nobody would be here in the stage, on the stage. Thank you all the guests. எல்லாருக்குமே வணக்கம். Thank you for coming here and supporting us. So let's just pray. We've had I had a very wonderful experience. I'm ரொம்ப nervous-ஆ இருக்கேங்க. I have a lot of fun, lot of amazing experience. We've argued a lot, we've reasoned out a lot, but everything for the betterment of cinema. So I just wish everybody all the love and success on March 14th. As Talevar said, ஆண்டவர் நல்லவங்கள தான் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். I wish and I hope and I'm sure that he won't கைவிட மாட்டான். So thank you for all coming here. Thank you everybody. நீங்க அந்த சோதிப்பான்னு சொன்னது ஸ்வினிதா தானே இல்லையா? டைரக்டர் எத்தனை டேக் வாங்கியிருப்பாரு உங்கள்கிட்ட அவர் மாதிரி? சுரத், நான் சொன்னா கொஞ்சம் ஓவர் ஆயிடும். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சாட்சி. இல்ல, I don't think I've troubled him much with takes. Okay, இந்த டயலாக் சொல்லி கொடுத்த ஸ்வினிதா, ஏன்னா இல்ல எனக்கு தெரியும் அவர் வந்து தலைவர் ஃபேன், ரொம்ப பெரிய தலைவர் ஃபேன். So it's for you and for everybody. சூப்பர். உங்களுக்கு ஒரு ரியோவுக்குமான இதுல நாங்க முதல் முறையா ரியோராஜ் 2.0 பாக்குறோம் நாங்க. உங்களுக்கு அதுதான் 1.0, எங்களுக்கு இது 2.0. இதுக்கு முன்னாடி நாங்க ரியோ எப்படி இல்ல செட்ல வந்து ரியோ ஓஜி. only வாசு தான் ரியோ 2.0. ஓகே, எஸ், நல்ல ஒரு சர்டிபிகேட். சூப்பர். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.